அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 1000 விளக்கு தொகுதியில் ப. வளர்மதி போட்டியிடுகிறார். அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா போட்டியிடுவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆயிரம் விளக்கு தொகுதியில் ப. வளர்மதி போட்டியிடுகிறார். அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா போட்டியிடுவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். அதிமுகவின் இந்த இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்து விக்னேஷ். வணக்கம். மூன்றாவது பட்டியலும் இறுதி பட்டியலுமான அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கும், தற்போது மூன்றாம் கட்டமாக 17 தொகுதிகளுக்கும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 167 தொகுதிகளில் களம் காண்பது உறுதியாகியிருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பட்டியலை பொறுத்தவரையில் சென்னை உட்பட விடுபட்டிருந்த 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதியும், அண்ணா நகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் தொகுதியில் ஆதி ராஜாராமும், திட்டக்குடியில் முருகுமாறனும், துறைமுகத்தில் ராயபுரம் ஆர் மனோவும், முருங்கம்பாக்கத்தில் விருகை ரவியும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் சென்னை டி நகர் சத்யாவும், வேளச்சேரியில் அசோக்கும், சோழிங்கநல்லூரில் கே.பி. கந்தனும், ஆர்.கே. நகர் தொகுதியில் ஆர்.எஸ். ராஜேஷ் ஆகியோரும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் விஜயகுமாரும், திருச்சுழி தொகுதியில் எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன் அவர்களும், ஆலந்தூரில் எஸ். சரவணன், கொளத்தூரில் டி. சந்தானகிருஷ்ணன், திருவிக நகர் தனியில் பொற்கொடி, எழும்பூர் தனியில் அபிஷேக் ரங்கசாமி, ஆலங்குடியில் திரு தன விமல் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவி பொற்குடி திருவிக நகர் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறக்கிறார். மறைவுக்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகிய பொற்குடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியின் சார்பாக நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய நிலையில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அவர் தற்போது திருவிக நகர் தனி தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர்களான வளர்மதிக்கும் கோகுலேந்திராவுக்கும் 1000 விளக்கு மற்றும் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட ஆதி ராஜாராம் இம்முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து களமிறங்க இருக்கிறார். கடந்த முறை விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட முருகுமாறன் தற்போது திட்டக்குடி தனி தொகுதியில் மாறியிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையில் சேகர்பாபுக்கு எதிராக ராயபுரம் மனோ களமிறங்கி இருக்கிறார். விருகம்பாக்கத்தில் விருகை ரவியும், டி நகர் சத்யாவும், வேளச்சேரியில் எம்.கே. அசோக்கும், சோழிங்கநல்லூரில் கே.பி. கந்தனும், ராதாகிருஷ்ணன் தொகுதியை பொறுத்தவரை ஆர்.கே. நகரை பொறுத்தவரையில் ஆர்.எஸ். ராஜ் இந்த 5 பேரும் அந்த 5 தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள். அவர்களுக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தனி தொகுதியை பொறுத்தவரையில் திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக அபிஷேக் ரங்கசாமி என்ற ஒரு இளைஞரை களமிறக்கப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராக அவர் இருக்கிறார். அவருக்கு எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஆலங்குடி தொகுதியை பொறுத்தவரையில் தன விமல் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. மொத்தமாக தற்போது 17 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் அந்த நிகழ்வு என்பது செய்திருக்கிறது. மொத்தமாக 167 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காணுகிறது.
அதிமுகவினுடைய முழுமையான வேட்பாளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுடைய பட்டியலையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னை அறிவாலயத்தில் வைத்து வெளியிட்டிருந்தார். அதிமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, அந்த தொகுதிக்கான பட்டியல் வெளியிடுதல், அதன் தொடர்ச்சியாக வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் அறிவிப்பு என கடந்த 5 தினங்களாக தீவிரமாக பணியாற்றிக் கொண்டு அனைத்து பணிகளையும் தற்போது நிறைவு செய்திருக்கிறது. அதோடு கடந்த வாரமே அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தையே மயிலாப்பூரில் தொடங்கிவிட்டார். கடந்த 2 தினங்களாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை அவருடைய பிரச்சாரம் சூறாவளி பிரச்சாரமாக இருக்கும் என அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 167 தொகுதிகளில் மொத்தமாக அதிமுகவும், அது போக புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அதோடு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருவரும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 170 தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் இம்முறை களம் காணுகிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதிராஜாராம், 1000 விளக்கு தொகுதியில் பா. வளர்மதி, அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா, திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன், துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் விருகை ரவி, தீநகரில் தீநகர் சத்யா, வேளச்சேரியில் வேளச்சேரி அசோக், சோழிங்கநல்லூரில் கே.பி. கந்தன் போட்டியிடுவதாக தற்போது அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஆர்.கே. நகர் தொகுதியில் ஆர்.எஸ். ராஜேஷ், ஆலந்தூர் தொகுதியில் எஸ். சரவணன், வில்லிவாக்கம் தொகுதியில் எஸ்.ஆர். விஜயகுமார், கொளத்தூரில் சந்தான கிருஷ்ணன், திருச்சுழியில் ராஜவர்மன், திருவிக நகர் தனி தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார்கள். அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதி ராஜாராம், 1000 விளக்கு தொகுதியில் பா. வளர்மதி, அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா, திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன், துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை ரவி, தீநகரில் தீநகர் சத்யா, வேளச்சேரியில் வேளச்சேரி அசோக், சோழிங்கநல்லூரில் கே.பி. கந்தன் போட்டியிடுவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஆர்.கே. நகர் தொகுதியில் ஆர்.எஸ். ராஜேஷ், ஆலந்தூர் தொகுதியில் எஸ். சரவணன், வில்லிவாக்கம் தொகுதியில் எஸ்.ஆர். விஜயகுமார், கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன், திருச்சுழியில் ராஜவர்மன், திருவிக நகர் தனி தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார்கள்.